ஆமாம்மா. நான் கூட கணேஷ் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அப்ப என்ன நிலைமை இருக்கோ அத பொறுத்து தான் முடிவு பண்ணணும். என்ன பண்றது? அந்த நேரத்துல என் வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்கணும். நான் மட்டும் தனியா வரணும்னா கண்டிப்பா முடியாது. அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, வர பார்க்கறேன். இது கார்த்திகோட வீடு தானங்க? இருமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமாங்க. நீங்க யாரு? நான் கார்த்திகோட ஃப்ரெண்டுங்க. என் பேரு சங்கர். அப்படியா? நான் அவரோட ஒய்ஃப் தான். ஓஹோ. ம். ஆனா சங்கர்னு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அப்படியா? அவன் எனக்கு காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்டுங்க. கார்த்திக் இப்ப வீட்ல இல்லைங்களா? இருக்காருங்க. உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க இங்கே இருங்க. நான் அவர்கிட்ட போய் ம், சொல்லிட்டு சரி. வரேன். என்னங்க? என்னங்க? ம். ம். என்னடி நல்ல தூக்கத்துல இருந்தேன். ஏண்டி மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியாடி? என்னங்க? யாரோ சங்கர்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஆ? வெளியில என்ன? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? சங்கரா? சரி, நான் வரேன் போ. ம். டேய் ஹரிஷ், நீயாடா? ஆ, சங்கர்னதும் யாருன்னு நினைச்சேன். நீதானா? என்னடா இது? என் முழு பேரை நீ மறந்துட்ட போல இருக்கு. அதனால தான் நான் யாருன்னு தெரியாம யோசனை பண்ணியிருக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹரிசங்கர்னே சொல்லியிருந்திருப்பேன். டேய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுல்ல? இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சாடா? சரி, உள்ள வா. ஆ. வாடா. ஆமா, நீ இப்ப எங்கடா இருக்க? உன்னை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன். உன் கூட யாருமே டச்ல இல்லைன்னு சொன்னாங்க. டேய், எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சு நான் அங்கேயே நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன். அப்படியா? ஆமாடா, இந்த தடவை 3 மாசம் லீவு கிடைச்சது. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேத்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். உன்னை மட்டும் தான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்கறதுக்கு உன் வீடு தேடியே வந்துட்டேன். அப்படியா? சரி, கொஞ்சம் இரு. கௌதமி, கௌதமி, ஆ, கௌதமி இங்க வாயேன். கொஞ்சம் இருங்க வரேன். சொல்லுங்க. கௌதமி, இவன் என் ஃப்ரெண்டு ஹரிசங்கர். வணக்கங்க. வணக்கங்க. நீ உள்ள வந்து என்கிட்ட சங்கர்னு சொன்னியா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியா? ம். சரி. சாப்பிட என்னங்க வேணும்? டீ, காஃபி? ஐயோ, இப்பெல்லாம் எதுவும் வேணாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். ஆ, சரிங்க. சரி, நீ போ. டேய் மச்சான், ஆ? உனக்காக சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடா? நான் ஃபாரின்ல இருந்து வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காகவே கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம்ஹும். இது இங்க கிடைக்காதுடா, ஃபாரின் ம். சரக்கு. இந்த மாதிரி இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆ? அப்படியா? ஆ, டேய், பார்க்கறதுக்கே சரக்கு செம்மையா இருக்குடா. டேய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லடா, ஒரு பெக் அடிச்சு பாரு, சும்மா ஆ? தூக்கிடும். அடிச்சிருவோம். ம். ம். சரிடா, நான் மட்டும் குடிச்சா நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். சரிடா, நீ கேட்டு நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன். சரி, 2 பேரும் சேர்ந்தே அடிப்போம். சரிடா, கொஞ்சம் இரு. ஆ.
டேய் இதுக்கு சைடிஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஆமால, ஆ உனக்கு என்னடா வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கௌதமி, 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 சொல்லுங்கங்க. 2 ஆம்லெட் போட்டு கொண்டு வாமா. சரிங்க. எடுத்துக்கோ. சியர்ஸ். Cheers. ஆம்லெட் எடுத்துக்கூடா. ச்சே, இது வரைக்கும் அவரு வெளியில தான் குடிச்சிட்டு வருவாரு. இப்போ யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லி வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் ஒய்ஃப் இருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். டேய், என்னடா நீ? கொஞ்சம் நீ குடிச்சிருக்க, நான் நீ ட்ராப் பண்றேன். டேய் அதெல்லாம் வேண்டாம்டா, அப்படியே போய்க்கிறேன். நீ இங்கே இரு, நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். பாத்துடா. என்னடா இது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் தனியா போயிடும்ல. நான் போயிடுவேன்டா, டோன்ட் வரி. ச்சே, என்ன இது? திடீர்னு இப்படி வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. டேய், சொல்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்த, ம். திரும்ப இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? ஃப்ரெண்டுனா அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போகணும்டா. சரிடா. கௌதமி, கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேங்க. குடிடா. நல்லா இருக்கா?
செம்மையா இருக்குடா. ம். சிப்ஸ் எடுத்துக்கோ. ஆ ஐயோ, என்ன இந்த ஆளு? அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து அவர் கூட குடிச்சிட்டு போனாரு. திரும்பவும் அதே மாதிரி வீட்டில் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இவர் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. இப்படியே விட்டா வேலைக்காகாது. எப்படியாவது இதை பற்றி அவர்கிட்ட பேசி வீட்டில் இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாதான் சரிப்பட்டு வரும். ம். அப்புறம் வேற என்னடா விசேஷம்? நீ தான் சொல்லணும். எல்லாம் நல்லா போதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கு. சந்தோஷம்டா.